நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் போயிட்டு வரேன். எங்கடி போற? வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். இங்க வா. உனக்கு இந்த ஊர்ல எந்த இடம் தெரியும்னு தனியா கிளம்பிட்ட. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன். நான் கேக்குறத உன்னால வாங்கி தர முடியுமா? சொல்லுடி. என் ஆத்துக்காரர் வாங்கித்தா. உனக்கு கிறுக்கு இருக்க பிடிச்சிருக்கா? ஆமா, இவ்வளவு நாள் வரைக்கும் எனக்கு கிறுக்கு தான் பிடிச்சிருந்தது. இப்பதான் அது தெளிஞ்சிருக்கு. இத பார், இங்க உட்கார்ந்தோமா சாப்பிட்டோமா இது வரைக்கும் பாரு உன் பேய் வீடு. அதை சுத்தினோமா சந்தோஷமா இருந்தோமான்னு இருக்கணும். என்கிட்ட கேள்வி கேட்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் உன்னை போக விட மாட்டேன். கையெடு. கையெடுக்க மாட்டேன். மரியாதையா சொல்றேன், என் மேல இருந்து கையெடு. விட மாட்டேன். நான் வர்ற வரைக்கும் இந்த ஊஞ்சலை விட்டு நகர்ந்த அடுத்த கணமும் பழுத்துரும். உட்காருங்க. என்ன மன்னிச்சிருங்க. ஒரு ராஜா மாதிரி இருந்தேள். நீங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் நான் தான். எனக்கு மட்டும் மனநல பாதிக்கப்படாம இருந்திருந்தா நீங்க கடன்காரன் ஆயிருக்க மாட்டேள். அத்தோட போனவ அப்படியே போயிருந்திருந்தா நீங்களும் சாரதாவும் சந்தோஷமா இருந்திருப்பேள். திரும்பி வந்தவ பேசாம இருந்திருந்தா உங்க ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. நம்ம ஃபேக்டரி வீடு எதுவுமே நம்மளை விட்டு போயிருந்திருக்காது. நான் தப்பு பண்ணிட்டேன்னா வேணும்னா தப்புக்கு பிராயச்சித்தமா உங்க ரெண்டு பேரையும் நிக்க வச்சு உங்க கால்ல விழற. நான் ஊருக்கே போயிடுறேன். இனிமே உங்க வாழ்க்கையில குறுக்கிடவே மாட்டேன். எனக்கு அமைதியே இல்லைன்னா எனக்கு அமைதி இல்ல. தயவு செஞ்சு வந்துருங்க அண்ணா, வந்துருங்க. இங்க வந்து ஏமா அழுதுகிட்டு இருக்க? உன் அமைதி எங்க தொலைச்சியோ அங்க போய் தேடு. இவருடைய அமைதியை கெடுத்துறாத. போமா. போயிட்டு வா. செத்த நாடி இரு, வந்துடுறேன். யார் பார்க்கணும்? சித்தியா? சித்தி இல்லை, வெளியே போயிருக்காங்க.
நான் அவங்க கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். இருந்து பார்த்து சொல்லிட்டு போயிடுறேனே. வேண்டாம் வேண்டாம், அவங்க வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு போ. எல்லாத்தையும் இழந்துட்டு இங்க வந்து கஷ்டப்படுறோம். இப்படி இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? காவேரி, ஏம்மா இப்படிலாம் பேசுற? எப்படி பேசணும்? நான் உங்க அப்பாவை பார்த்துட்டு வந்தேன். அவர் உன் கூட பேசினாரா? இல்ல காவேரி. எப்படி பேசுவாரு? அவர் உன் கூட பேசுற மாதிரியா நீ வச்சிருக்க? உன் கொடுமை தாங்க முடியாம தான் அவர் ஆசிரமத்துக்கு போனாரு. அங்கேயும் போய் அவர் நிம்மதி கெடுத்துட்டியா? காவேரி, நான் உங்க சித்தி கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன். இங்க பாரு, எங்க சித்தி உன்னை மன்னிச்சாலும் நான் சத்தியமா உன்னை மன்னிக்க மாட்டேன். நான் உன்னை பெத்தவம்மா. அப்படியா? என் வயிறு எரிஞ்சதுனாலதான் உன் வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட இல்லைன்னு உன் பெத்த பொண்ணை பார்த்து கேட்டியே, அப்பவே நான் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டேன். இப்ப கூட என் சித்தியை யாராவது பார்க்க வந்தா அவங்க கிட்ட எப்படி பேசுவேனோ அப்படிதான் உன்கிட்டயும் பேசிட்டு இருக்கேன். திரும்பவும் முன்னுக்கு வரணும்னு எங்க சித்தி மழையிலயோ வெயிலையோ அலைஞ்சிட்டு இருக்காங்க. அத கெடுத்துறாத. ஆமா, இந்த ஊர்ல உனக்கு என்ன வேலை? நீயும் உங்க அம்மாவும் ஸ்ரீரங்கத்தை பார்த்து போக வேண்டியதானே? காசு இல்லையா? இதோ உன் கழுத்துலயும் காதலும் இருக்கே, அதை வித்து அங்க போய் சேரு. 10 பாத்திரம் தேய்ச்சி பழிச்சுக்கோங்க. அதுதான் நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம். நீங்க எல்லாரும் இங்க இருக்கிறப்போ நான் மட்டும் அங்க என்ன பண்ண போறேன் காவேரி? இத பாரு, என் சித்திக்கு இறக்க குணம் ரொம்ப ஜாஸ்தி. நீ பெத்த பொண்ணு, அவங்களுக்கு பாரமா இருந்துட்டு இருக்க. நீ வேற வந்து அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணுமா? நீ போ முதல்ல. சரி, நீ சொன்னதெல்லாம் சரிதான். நீ நினைக்கிற மாதிரி இந்த குடும்பத்தோட சேர்ந்து வாழறதுக்கு எனக்கு யோக்கியதை இல்லை. நான் போயிடுறேன். போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை என்ன அம்மான்னு கூப்பிடுமா? உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தேனே, அதுக்காகவாவது என்ன ஒரே ஒரு தடவை அம்மான்னு கூப்பிடுமா? கூப்பிடுமா? இது பாருமா, இனிமே நான் உன்னை பார்க்க போறேனோ இல்லையோ தெரியாது, என் அம்மான்னு கூப்பிடுமா? நீ கூப்பிட மாட்டேன், நிச்சயமா நீ கூப்பிட மாட்டேன். பரவாயில்ல, நீ அப்படி கூப்பிடலனாலும் நீ ஏன் பொண்ணுதான், அதை யாராலையும் மாத்த முடியாது. நான் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன். நான் சாகுற வரைக்கும் உன் சித்தியை தான் நினைச்சிட்டு இருப்பேன். நான் வரேம்மா. அம்மா, ஏன் தெரியுமா நீங்க வர வேண்டாம்னு சொன்ன? சித்தி ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்கம்மா. காவேரி கூட இல்லைன்னா அவங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்கம்மா. அதுக்குதான் போயிட்டு வரேம்மா. இது போதும், என்ன அம்மானு கூப்பிட்டதே போதும். என்னங்க
சரியாயிடுச்சா இன்னும் வலி இருக்கா? இங்க கொஞ்சம் போடு. எங்கயா? ஆ, என்னங்க இந்த வயசான காலத்துல? என்ன பண்றது? வா பிரசாத், ஏன் மிரள்ற? இந்த வக்கீல் வயசானவன், இந்த கேஸை விட்டா வேற கேஸே இல்ல. பணத்தை கொடுத்து கோழி அமுக்கிற மாதிரி ஒரே அமுக்க அமைக்கலாம். வா போ பாப்பா. சார் கேட்டு மூடிட்டு வாங்க. உஷா, ஒரு வேலை பண்ணேன். என்ன? என்னுடைய ஜூனியருக்கு ஃபோன் பண்ணி நான் இன்னைக்கு கோர்ட்டுக்கு வரமாட்டேன், ரொம்ப தலைவலி ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லு போ. சரி முதல்ல போய் ஃபோன் பண்ண சொன்னேன் இல்ல? பண்றேங்க. யார் பாரு. இது பாரு, யாரா இருந்தாலும் சரி நான் இல்லைன்னு சொல்லிடு. அது எப்படிங்க நீங்க இங்க இருக்கும்போது நான் இல்லைன்னு சொல்ல முடியும்? இதை பாரு, ஒரு வேலை பண்ணு. அட்வொகேட்டோடைய அண்ணன் அவரு மாதிரியே இருப்பாங்க, தலைவலியோடு உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்லுப்போ. கடவுளே. வணக்கம்மா. ஏமா வந்தவங்கள வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டீங்களா? ஏங்க இங்க பாருங்க, உங்களை தேடி யாரோ வந்திருக்காங்க. வக்கீல் சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம். வாமா பிரபாவதி, உட்காரு. வா வேலு. வணக்கம் சார். வாப்பா பிரசாத். வணக்கம் சார். அடடே அட்வொகேட்டு, வாயா வா. அது என்ன, நீ வேற வந்திருக்க? உட்காரு. என்னம்மா பிரபாவதி, என்ன விஷயம்? சாரதா இல்லம் கேஸ் என்னாச்சுன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தோம். அதுதான் ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஜட்மெண்ட்டை வர போகுது. உங்க அட்வொகேட் சொல்லலையா? என்னப்பா? சொல்லியிருக்கேன், கேஸ் நடந்துட்டுருக்கு, ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது, அதெல்லாம் ஓகே. உங்கள் கிளைண்ட் சாரதா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பிரசாத் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் போகலாம், டைம்லி ஹெல்ப்பாக இருக்குமே நினைக்கிறாரு. என்ன பிரசாத் சொல்லுங்கள். ஆமாம் சார், இன்னைய தேதியில் சாரதாலத்தோட மார்க்கெட் வேல்யூ வந்து 1.25 கோடி ரூபாய். அதில் 20% டவுன் பேமெண்ட் நான் இப்போவே கொடுக்குறது தயாராக இருக்கேன். அவங்க கஷ்டப்படுறதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த சமயத்தில் அந்த பணம் அவங்களுக்கு உதவும் இல்லையா? எப்படியும் ஜட்ஜ்மெண்ட் எங்களுக்கு சாதகமாக தான் வரப்போகுது. அதனால தான் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் பேசலான்னு வந்திருக்கேன். அப்போது செட்டில்மெண்ட் பண்ணிக்கலான்னு வந்திருக்கீங்க? ஆமாம் சார். சார், இந்த நல்ல காரியத்தை மட்டும் நீங்கள் முடிச்சு கொடுத்துட்டீங்க. ரொம்ப வருஷமா எங்களுக்கு சாரதாமா குடும்பத்துக்கும் நீண்ட நாள் பகை இருக்கு சார். அதெல்லாம் சரியா போய் மறுபடியும் நாங்கள் ஒன்று கூடி வாழ்வோம் சார். சார், பிரசாத் மாப்பிள்ள இருக்காரு, ரொம்ப நல்லவர் சார். ஏதோ பணத்தை கொடுத்து வீடை வாங்கிட்டு கைட்டி விட்டு அம்போ நடுத்த நிற்க வச்சுன்னு நினைக்காதீங்க சார். சாரதாமாக்கு எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே ஒரு அவுட் ஹவுஸ் இருக்குல்ல, அங்கே சாரதாமா, அந்த நொண்டி பையன், வாழாவட்டி இருக்கே காவேரி, அவங்களும் அங்கேயே ஒன்றா வாழட்டும் சார். ஒரே காம்பவுண்ட் குள்ள தான் சார், வெளியே எங்கேயும் விட்டுற மாட்டோம். என்ன சார் அப்படி பார்க்குறீங்க? இவ்வளவு சாரதாமாக பண்ணிட்டு உங்களை அம்போன்னு விட்டுருவான்னு பார்க்குறீங்களா? அட நீங்கள் வேற, உங்களுக்கு நல்ல ஒரு தொகை விரும்பினா சின்னதாக ஒரு வீடு ஏற்பாடு பண்ணுறது சார். அன்பளிப்பு தரேன்னு சொல்கிறீங்க? ஆமாம் சார். எவ்வளோ காலம் தான் இந்த சாரதாம்மா கேஸை ஓசிலேயே நடத்திட்டு இருப்பீங்க? உங்களையும் உங்கள் வயசையும் பார்த்தா அநேகமாக இது கடைசி கேஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் உங்கள் நன்மைக்கு தான் சார் சொல்கிறேன், யோசிச்சு முடிவிடுங்க சார். இருக்கட்டும், எனக்கு கொஞ்சம் நேரத்தில் சாரதா வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வரட்டும், எல்லாம் நேரடியாக பேசி முடிச்சிடுவோமே. சாரதா வராங்களா? ஏன் சார் முன்னாடியே சொல்ல? இப்போ தானேயா நீங்கள் வந்த விஷயம் என்னன்னு என்கிட்ட சொல்கிறீங்க? சார், நாங்கள் ஒன்று பண்ணுறோம். நாங்கள் வேணா போயிட்டு அப்புறமா வர்றோமே. இரு பிரசாத், அவளை பார்த்து நாம ஏன் பயப்படணும்? வரட்டும், என்னன்னு மோதி பார்த்துடலாம். சித்தி, அந்த காரை நாங்க வாங்கிட்டோமே. கூடிய சீக்கிரம் இதே ஒயிட் ஆன்சரில் எங்கள் அம்மா உங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு தான் போகிறாங்க. அப்படி நீங்கள் இந்த மாதிரி காரில் ட்ராவல் பண்ணவே மாட்டீங்க. தனியாக யாரோட ஆதரவும் இல்லாமல் தனியாக ரோட நடந்து போயிட்டு இருப்பீங்க. அப்போ மிஸ்டர் ராமு கூட இருக்க மாட்டாரு.
கொஞ்சம் இருப்பா, என்ன அவசரம்? சாரதா வந்ததும் பேசிட்டு போகலாமே. சாரதா, வாமா வாமா, உட்காரு. சாரதா, இவங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? நம்ம சாரதா எல்லாம் இருக்க இல்லை, அதை பற்றின கேஸை அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணிக்கலான்னு வந்திருக்காங்க. எப்படி செட்டில் பண்ணலான்னு இருக்காங்க? எங்கள் வீட்டோட வேல்யூ இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டில் 1.25 கோடி ரூபாய். அதில் 20% டவுன் பேமெண்ட் நான் இப்போவே உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கேன். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறதா கேள்விப்பட்டிருக்கேன். வேணும்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அவுட் ஹவுஸை உங்கள் பேரில் எழுதி வச்சிடுறேன். அங்கே தங்குங்க. நான் கஷ்டப்படுறேன்னு உன்கிட்ட வந்து சொன்னேன்னா இனிமே அது மாதிரியெல்லாம் பேசாத. சார், சொல்லுமா சாரதா. இந்த வீட்டோட மதிப்பு 1.25 கோடி இருக்கும். 10 கோடி கொடுத்தாலும் நான் இந்த வீட்டிலேருந்து ஒரு செங்கல் கூட கொடுக்க மாட்டேன். அப்படி நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த வீடை கொடுத்தேன்னா நான் கிருஷ்ணாவை ஏமாத்தி கொலை செஞ்சது பிரபாவதி சொல்லிட்டு இருக்காங்களே, அது உண்மையாயிடும். அதனால நான் இந்த வீட்டை கொடுக்க மாட்டேன். ஆமாம், வாங்க போகலாம். வாங்க வாங்க. ஏங்க சித்தி இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க இதை பார்வேலு, சாரதா என் பொண்ணு மாதிரி. இதுக்கு மேலே அதிகமாக பேசினேன், எனக்கு லஞ்சம் கொடுத்த பார்த்தேன்னு 5 வருஷம் உன்னை உள்ள தள்ளிட முடியும். போயிட்டு வரியாப்பா? வரேன் சார். வரங்க சித்தி. இந்த வந்துட்டேன்ப்பா. ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ, இன்னுமா நீங்க வரல? வந்துட்டேன். என்ன சொல்லு சங்கீதா? கிளினிக்ல உங்களை ட்ராப் பண்ணிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். என்ன சீஃப் டாக்டர் கொஞ்சம் இருக்க சொல்லியிருக்காரு, நிறைய வேலை இருக்குன்னு. இந்தாங்க சாவியை பிடிங்க. நீங்க வெளியே வந்து வெயிட் பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சங்கீதா, கிளினிக் முடிச்சு நான் சித்தியை பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். அதனால நானே வரதுக்கு லேட் ஆகும். சாவியெல்லாம் வேண்டாமே. எதுக்கு? சித்தியை பார்த்துட்டு வரதுக்கும் சாவியை வச்சுக்கிறதுக்கும் என்ன இருக்கு? முதல்ல பிடிங்க. சங்கீதா, நாம அமெரிக்கா போற விஷயத்தை பத்தி அப்பா கிட்ட பேசுனியா? நான் நேத்தே அப்பா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டேன். சீக்கிரமா ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்காரு. கேட்க மறந்துட்டேன். ஹேண்ட்பேக் எங்க வச்சிருக்கீங்க? உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கொடுங்களேன். நான் தான் இங்க வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னங்க, ஹேண்ட்பேக் எங்க இருக்கு? என்னமா காலையில வந்திருக்கீங்க? என்ன பாக்கதான்? வாங்க அத்தை, எப்படி இருக்கீங்க? வாங்க மாமா. மாப்பிள்ளையா ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு காலங்காத்தால சுறுசுறுப்பா கிளீனிக் போறீங்களா? வெரி குட் வெரி குட். ஐயோ, கண்ணு வச்சுட்டேல. அப்புறம் நம்ம மெட்ராஸ்ல வராத மழை கூட சோன்னு பெய்ய போறது. அதுக்கப்புறம் மாப்பிள்ள மழை பெய்யுதுன்னு உள்ள ஓடி போய் தூங்கிடுவார். சும்மாரு மாப்பிள்ள, நீங்க புறப்படுங்க புறப்படுங்க. மாமா, அமெரிக்கா போற விஷயமா ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்க மாப்பிள்ள. முதல்ல நம்ம ஊர்ல இருக்கிற பேஷண்ட்டுக்குலாம் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கட்டும். அமெரிக்காவெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். ஏமா, காலையில வம்பிழுக்கிறதுக்காகவே வந்தியா? கொஞ்ச நேரம் சும்மாவே இருக்க மாட்டியா? சரி, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறேன். இரு, நீ இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு லீவ் போடு. ஐயோ, என்னால ஹாஸ்பிட்டலுக்கு லீவ் போட முடியாது. 2-3 ஆபரேஷன் இருக்கு. ஏய், அதை விட முக்கியமான வேலை ஒண்ணு இருக்குடி. நீ இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் லீவ் போடணும். அதை விட என்னமா முக்கியமான வேலை? நேத்திலேருந்து உங்க அப்பா இந்த ரம்மி ஆட்டத்துல என்னை யாராலையும் ஜெயிக்கவே முடியாதுன்னு சவால் விட்டுன்னு இருக்காரு. இங்க பார், நான் சீட்டு கட்டோட வந்திருக்கேன். நம்ம 3 பேரும் இன்னைக்கு விளையாட போறோம். நான் உங்க அப்பாவை ஜெயிக்க போறேன். அதனால நீ இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் லீவ் போட்டு தான் ஆகணும். வா. இல்லம்மா, நான் சொல்றத கேளு. நம்ம சீட்டு விளையாடலாம். வா. வாடினா என்ன மாப்பிள்ள அசந்து போயிட்டீங்க? என் பொண்டாட்டி சொன்னதுதான். நீங்க புறப்படுங்க புறப்படுங்க.
கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க மேடம். கம்பெனி நீங்கள் தான் எடுத்து நடத்தணும். நீங்களே எம்டியா இருங்க. கம்பெனிக்கு என்ன ஃபைனான்ஸ் தேவையோ அதை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். யோகி வேணா அப்பாயின்ட் பண்ணிங்க. அவருக்கு என்ன சேலரி தரணுமோ அதை நீங்களே டிசைட் பண்ணிங்க. ஃபேக்ட்ரி பற்றின எந்த விஷயமா இருந்தாலும் அது உங்கள் தனிப்பட்ட முடிவு தான். நாங்கள் எதுலேயுமே தலையிட மாட்டோம். நாம் எல்லாம் சேர்ந்து இந்த ஃபேக்ட்ரியை நல்ல நிலைமை கொண்டு வரணும். காவேரி கார்மெண்ட்ஸை ஒழிக்கணும். சார் ப்ளீஸ், காவேரி கார்மெண்ட்ஸ் ஒழிக்கணும்னு மட்டும் சொல்லாதீங்க. அது மேடமோட லட்சிய கனவு. சாரி மேடம், நீங்கள் சொல்லக்கூடிய பதிலில் தான் ஃபேக்ட்ரியோட எதிர்காலமே இருக்குது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி. இது வரைக்கும் நான் அடுத்தவங்க கிட்ட வேலை செய்யணும்னு யோசனை பண்ணதில்லை. யோகி கூட தமாஷா சொல்வார், நான் ஒரு ஸ்நேகமுள்ள சிங்கம்னு. நான் எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன். அப்படி இருக்கணும்னு நினைக்கிறதுனால உங்களுக்கு தான் தொல்லையாக இருக்கும். எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க, நான் யோசனை பண்ணி பதில் சொல்கிறேன். நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். யோசனை பண்ணி நல்ல ஒரு முடிவாக சொல்லுங்க. கடனை பற்றி கவலைப்படாதீங்க. அது எவ்வளோ இருந்தாலும் அடைச்சிடலாம். மாச சம்பளத்தில் அதை கழிச்சுக்குவோம். நல்ல முடிவாக சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்குறோம். வரோம் மேடம். சரிங்க, போயிட்டு வாங்க. வரேன் மேடம். ரொம்ப தேங்க்ஸ். வரேன் மேடம். போயிட்டு வாங்க. சித்தி, ஓகே சார். என்ன? தேங்க்யூ. நீங்க வேலைக்கு போக போறீங்களா? ஏன்? ஏதோ யோசிச்சு சொல்றேன்னு சொன்னீங்க. நீங்க ஒன்றும் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். காவேரி, புது யூனிட் ஆரம்பிக்க ஃபைனான்ஸ் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். அது வரைக்கும் நான் ஏன் வீட்டில் சும்மா இருக்கணும்? ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம்ல? வேண்டாம் மேடம், நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா நான் ஊருக்கு போகிறேன். சித்தி, நீங்க தான் உங்க கையால 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும். நீங்க கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடாது. என்ன பெரிய கஷ்டம் வந்துட போகுது? சாப்பாட்டு கஷ்டம் வருமா? நான் தாங்கிக்கிறேன். நீ ஏற்கனவே சாப்பிடாதனால இப்படி இருக்க. டாக்டர் என்ன சத்தம் போடுறாரு. சரி, நான் வேலைக்கு போல. நீ மாதவன் வீட்டுக்கு போ. போ. நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? நீங்க மாதவன் வீட்டுக்கு என்ன அமிச்சிங்கன்னா நான் கிணத்துல வந்து செத்து போயிடுவேன். சரி சரி, நான் சும்மா சொன்னேன். நீ எங்கேயும் போக வேண்டாம். வாழ்நாள் முழுக்க என் கூடவே இரு. ஸ்ரீ, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள். என்னப்பா, சாப்பிடலையா? சாப்பிட்டேன் சித்தி. வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கிளினிக் போகாம ஏன் இங்கே வந்திருக்க? போகிறேன் சித்தி. நான் வேணா இங்கேயே இருந்துட்டுமா சித்தி? ஏன்பா, உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லை சித்தி. இல்ல சித்தி, இவன் கோவ புத்திய அந்த பொண்ணுகிட்ட காமிச்சிருப்பான். அவ திட்டிருப்பா, அதான் திரு திரு முடிச்சிட்டு இருக்கான். இது பாரு காவேரி, மாதவன் வீட்டை விட்டு நீங்க வந்து தங்கியிருக்க. அது மாதவன் பண்ண தப்பா, நீ பண்ண தப்பா? நம்ம ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நாம தான் இழிச்சு வாங்க. எல்லாரும் நம்மள தான் குறை சொல்றாங்க. சரி, நான் சாயந்தரம் வந்து சங்கீதா கிட்ட பேசுறேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சித்தி. டேய், நீ ஏன் அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற? வா, முதல்ல வந்து சாப்பிடு. அங்கிள், சித்தி அந்த வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்லுங்க. வந்தாங்கன்னா தேவையில்லாம அவமானப்படுவாங்க. ஸ்ரீ, எது நடந்தாலும் உங்க சித்தி அதை சமாளிச்சிருவாங்க. இல்ல அங்கிள், அங்க போய் டிஃபன் சாப்பிடு. இதைத்தான் எதிர்பார்த்தேன். அப்பா, ஏன்பா திருட்டாட்டம் ஆடுற? இது அம்மா போட்ட கார்டு இல்ல? அதெல்லாம் இல்ல. ஏய் ஜாக்கிரதை, இவர் எப்பவுமே திருட்டாட்டம் தான் ஆடுவார். சுமாரு. வாங்க. என்னம்மா? எப்படி வாங்க இருக்கீங்க? சம்மந்தி. உட்காருங்க. வணக்கங்க. உட்காருங்க. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். வாங்க. வாங்க சம்மந்தி. பார்த்து உட்காரு. ஒன்றும் இல்லை, மாப்பிள்ளை வேலைக்கு போயிருந்தாரு. சங்கீதாவுக்கு போர் அடிச்சுது, அதான் ஆடிட்டு இருந்தேன். நீங்களும் வாங்களேன், ஒரு ஆட்டம் ஆடுவோம்.
எனக்கு சீட்டாட்டம் பிடிக்காது. எனக்கு மட்டும் இல்லை, அவருக்கும் பிடிக்காது. யாருக்கு? எதுவுமே வேண்டான்னு எல்லாத்தையும் உதறிட்டு எங்கேயோ ஒரு ஆசிரமத்தில் போய் உட்காந்துருக்காரு உங்க ஆத்துக்கார். அவருக்கா? மாப்பிள்ளை பொறுப்பாக கிளினிக் போயிருக்காருன்னு நினச்சோம். என்ன அவர் கூட சம்மந்தம் நீங்களும் வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? சங்கீதாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். அப்புறம் என்ன தம்பி, ஏதாவது வேலைக்கு போகிறீங்களா இல்லை சும்மா வீட்டில் தான் இருக்கீங்களா? இல்லைங்க, கவிதை கதை இதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கேன். கவிதையா? என்ன தம்பி, இதெல்லாம் பொழப்புக்காகுமா? ஏதாவது உருப்படியாக சம்பாதிக்கிற வழியை பாருங்க. எல்லாமே பணத்தை வச்சு பார்க்காதீங்க. அவனுக்கு என்ன செய்யணும்னு நல்லா தெரியும், செஞ்சுக்குவா. ஸ்ரீ 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 சங்கீதாவுக்கு கொஞ்சம் தலைவலி. அவளுக்கு தலைவலி வந்ததுன்னா யார்கிட்டயுமே பேச மாட்டா. எங்க 2 பேர்கிட்ட மட்டும்தான் பேசுவா. சங்கீதாக்கு அடிக்கடி தலைவலி வருமா? வாரத்துக்கு ஒரு தடவை வரும். வந்தா இப்படிதான் இருப்பா. என்ன ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? என்ன கிளினிக்கு போறேன்னு சொல்லிட்டு உங்க சித்திய கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஏன் எங்க சித்தி இங்க வரக்கூடாதா? உங்க அம்மா மாதிரி ஒண்ணு கூத்தடிக்கிற பொம்பளை இல்லை எங்க சித்தி, புரிஞ்சுக்கோ. வார்த்தையா அளந்து பேசுங்க. உங்களை மாதிரி வெட்டியா ஊர் சுத்திட்டு இருந்த ஒருத்தருக்கு எங்க அப்பா பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம். ஏய், நான் ஒன்னும் உங்க வீடு தேடி வந்து பொண்ணு கேட்கல. உங்க அப்பா தான் எங்க வீட்டுக்கு வந்தாரு. உங்க லட்சணம் எங்களுக்கு அப்ப தெரியாதே, இப்பதானே தெரிய வந்திருக்கு. எங்க அண்ணா சித்தி எல்லாம் கீழே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. மாப்பிள்ளதான் விழுந்தா விழட்டுமே, என்ன இப்போ? எனக்கு மரியாதை கொடுக்கறதுனால எங்க சித்திக்காவது கொஞ்சம். நானே உங்களை நேர்ல வந்து பார்த்து பேசணும்னு நினைச்சேன். ஏய், எங்க சித்திய பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த அர்த்தம்? என்னங்க உங்க புள்ள இவ்வளவு சோம்பேறியா இருக்காரு? போதும், நிறுத்துங்க. என் பொண்ணு எவ்வளவு சுறுசுறுப்பு தெரியுமா? காலங்காத்தால 5:30 மணிக்கெல்லாம் எழுந்துட்டு எக்ஸசைஸ்லாம் பண்றா. அதே மாதிரி மாப்பிள்ளையும் எக்ஸசைஸ்லாம் பண்ணி உடம்ப ட்ரிம்மா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறா. 8 மணிக்கு குறைஞ்சு பெட்டை விட்டு எழுந்துக்கிறது இல்லை. அப்படியே 8 மணிக்கு எழுந்துட்டாலும் பெட் காஃபின்னு கத்துறார். என் பொண்ணுக்கு மட்டும் என்ன உடம்பு இரும்பாலியா செஞ்சு வச்சிருக்கு எல்லா வேலையும் செய்யறதுக்கு. இவங்களுக்காக நான் கார்த்தால 6 மணிக்கெல்லாம் வந்து இங்க எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு போக வேண்டியிருக்கு. 8 மணிக்கு எழுந்துட்டாலும் உடனே குளிக்கிறது இல்ல, கிளினிக் கிளம்புறது இல்ல. அவரை இவ வந்து 10 வாட்டி குளிங்கன்னு கத்துறா. 5 வாட்டி கிளினிக் கிளம்புங்கன்னு சொல்றா. நகந்தா தானே எல்லா விஷயத்துக்கும் புடிச்சு தள்ள வேண்டியிருக்கு. திருவாரூர் தேர் கூட நகந்துரும் போல இருக்கு. உங்க புள்ள நகர மாட்டேங்கிறார். நாங்க 2 பேரும் தினம் இங்க வந்து அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். கேட்டாதானே? நீங்க தான் இன்னைக்கு இங்க வந்திருக்கேளே, கொஞ்சம் உங்க பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். அது அவங்க 2 பேருக்குள்ள தீர்த்துக்கணும். 3வது மனுஷன் தலையிட்டா அது எப்பவுமே சரிப்பட்டு வராது. ஸ்ரீ ஏதோ வீட்டுக்கு வந்தா, அவன் முகம் சரியில்லை. சரி, கொஞ்ச நேரம் அவன் வீட்டுக்கு போய் சந்தோஷமா எல்லாருக்கிட்ட உட்காந்து பேசுறான்னு தான் வந்தேன். நான் வேற எதுக்கும் வரல. ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை உங்ககிட்ட தான் இருக்கு. பிள்ளைங்களை சந்தோஷமா வாழ வைக்கிறதுக்கு வழி பார்க்கணும். அதுதான் நாம அவங்களுக்கு சேர கடமை. அதுக்கு வழி பாருங்க. வரேன் மாமா. வர மாமா, வராத. சித்தி இருந்துட்டு போங்க சித்தி. பரவாயில்லப்பா, நீ பாத்துக்க. கவேரி அண்ணா, அதுக்காக நான் அப்பவே சொன்னேன் சித்தியெல்லாம் இங்க வர வேண்டாம்னு. தேவையில்லாம வந்து அவமானப்பட்டு போறாங்க. டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. உனக்கு எப்பப்பெல்லாம் வீட்டுக்கு வரணும்னு தோணுதோ அப்பப்பெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு போ. மற்றபடி நான் பார்த்துக்கிறேன். முதல்ல சங்கீதா போய் சமாதானப்பட்டு வரேன். வாங்க ஜேம்ஸ் ஐயா, வாங்கம்மா பாப்பா. ஜேம்ஸ் ஐயா வந்திருக்காரு, வா. வாங்க மாப்பிள்ள, வாங்க.
என்ன வேலை எப்படி இருக்காப்ல? நல்லா இருக்கேன் சார். சார் நான் சாதாரண கார் டிரைவர், நீங்க இந்த வீட்டு சாமந்தி. நான் ஓட்டுற காருக்கே நீங்க ஓனர். ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ தப்பா பேசியிருந்தா பெரிய மனுஷன் பண்ணி இந்த பெரிய மனுஷனை மன்னிச்சிருங்க சார். சிச்சி, இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமே நீதானையா? உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பின்ன என்ன சார், இது சாரதா பொம்பளை உங்க பிள்ளைய வேணான்னு சொல்லிச்சு நாங்க விட்டுருவோமா? அது வேஸ்ட கொட்ட குடும்பம். நாங்க அப்படியா? ஹாய் ஆண்டி. வா பாப்பா. வணக்கம். ரொம்ப சந்தோஷம் பிரபா. எங்க இந்த கல்யாணத்தினால டேனியல் பிரசாத்தோட ஃப்ரெண்ட்ஷிப் முறிஞ்சிடுமோன்னு நினைச்சேன். நல்ல காலம் எதுவும் நடக்காம எல்லாமே சுமூகமா முடிஞ்சிடுச்சு. என்னங்க, இந்த டைட்டானிக் கப்பல் இருக்கே அது முழுகுச்சு. அப்ப மட்டும் அந்த கப்பல்ல இருந்திருந்தே அந்த டைட்டானிக் ஷிப்பை காப்பாத்திருப்பேன். அந்த ஷிப்பை தான் காப்பாற்ற முடியல. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையாவது காப்பாற்றலான்னு ஐடியா பண்ண ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. போதும். எங்க பிருந்தா காணோம்? பிருந்தா ஏமா பிருந்தா, இங்க வாமா. யார் வந்திருக்கா பார். வருங்கால மாமனார் மாமியார் மாமனார் வந்திருக்காங்க. வாடா கண்ணி வந்துருச்சு சார். ஹலோ ஆண்டி. வா பிருந்தா. கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம்? கல்யாணத்தை வந்து சர்ச்சிலேயோ கோயில்லையோ வைக்க வேண்டாம். ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் படி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வச்சுக்கலாம். உங்களுக்கு சம்மதம் தானே? வச்சுக்கலாமே. என்ன டேட் டிசைட் பண்ணலாம் சொல்லுங்க. அட வைகாசில வச்சுடா போச்சு. வைகாசினா அது மே மாசம் தானே? அது வைகாசின்னு சொல்லுவாங்க. அதான் மேன்னு சொல்லுவாங்க. ஆமா, நான் வந்து ஒரு 3 டேட்டு கேட்டு குறிச்சு வச்சிருக்கேன். 19th, 24th, 27th. எந்த தேதியில் வைக்கலாம்? 24th வச்சுக்கலாமா? 24 தேதி. ஓகே. ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. இரு நம்மளே பேசிக்கிட்டு இருக்கோம். எங்க பிரசாத காணோம்? பிரசாத் டேய் மாப்ள. டேய் பிரசாத். வாப்பா மாஷா நிப்பா. வந்துட்டாரு. ஏப்பா நல்ல காரியம் பேசிக்கமா, நீ பாடு ஒதுங்கினா எப்படி? வா வந்து கலந்துக்கா. பிரசாத், டேனி பிருந்தா கல்யாணத்தை மே மாதம் நடத்தலான்னு இருக்கோம். அதுக்கு 3 டேட்ஸ் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் எந்த டேட் உனக்கு சூட் ஆகும்னு சொல்ல. நைன்டீன்த்து, 24th, 27th. அம்மா என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதான் என்னோட முடிவும். என்னப்பா நீ அப்படி சொல்ற? பிரசாத், இந்த வீட்டுல பொண்ணு எடுக்கிறதுக்கு காரணமே நீதான். நீ அப்படி சொல்லலாமா? சொல்லு, எந்த டேட்ல வைக்கலாம்? பிரசாத், 24 ஓகேன்னு சொல்லு. அதான் அம்மா சொல்லிடுச்சுல. ஓகே சொல்லு. ஓகே அங்கிள். ஓகே, அப்போ நாங்கள் அந்த கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஜெனி, இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுக்க சொன்னேன். இந்த பிருந்தா கொடுமா. நீங்க எடுத்துக்கோங்க அங்கிள். நான் எடுத்துக்கிறது இருக்கட்டும். முதல்ல அவங்களுக்கு கொடு, அவங்க சாப்பிடு. ஆண்டி நீங்க டேனி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. போதும். ஏமா உனக்கு ஒண்ணு வேணாம், ஒண்ணு ராசி இல்ல, 2 எடுத்துக்கிறேன். டாக்டர் சுகர் வியாதியா அதிகமா ஸ்வீட் சாப்பிடணும்னு சொல்லிருக்காரு. பிரசாத் எடுத்துக்கோ. பிரசாத். பிருந்தா, இது வரைக்கும் நீ வாழ்க்கையில் எடுத்த எல்லா முடிவும் கரெக்டா இருந்தது. ஆனா நீ முக்கியமா எடுக்க வேண்டிய முடிவுல தப்பு பண்ணிட்டியம்மா. நான் இப்போ சொல்றேன் பிருந்தா, நீங்க 2 பேரும் சந்தோஷமாவே இருக்க மாட்டீங்க.
உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? இந்த கல்யாணத்துக்கு முழு மனசோட தான் சம்மதிச்சிருக்கியா? ஏன் கேக்குற? இல்ல அம்மா வற்புறுத்துறாங்களா? என்ன திடீர்னு உங்க அம்மா மேல உனக்கு சந்தேகம்? எல்லா விஷயத்துல ஒழுங்கா முடிவெடுக்கிறவ நீ இந்த விஷயத்துல ஏன் அவசரப்படுற? இந்த பாரு, இந்த பாரு, உன் கூட படிச்ச அவன் பேர் என்ன? ஸ்ரீதர். உன் பின்னாடியே சுத்துவானே, அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, சந்தோஷமா இருப்ப. இந்த டேனியல் வேண்டாம். இப்ப எதுக்கு நீ இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ற? டேனியலுக்கு அப்படி என்ன குறைச்சல்? எல்லாமே குறைச்சல் தான். இந்த பாரு, யாராவது அவனை பார்த்து சிரிச்சா கூட என்ன பார்த்து தான் சிரிக்கிறான்னு நினைக்கிறவன் அவன் உன்னை போய் சண்டை போட்டுருவான். அவன் ஒரு காம்ப்ளெக்ஸ் கேரக்டர் டி. உள்ளுக்குள்ளேயே அழுதுகிட்டு வெளியில கோவப்படுறாள். அவனை நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னா நீ சந்தோஷமாவே இருக்க மாட்ட. டேனியலை பத்தி எல்லாம் தெரிஞ்சுதான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். பரவாயில்லையே, என் மேல இந்த அளவுக்கு அக்கறை இருக்கு. ஆமா, என்ன திடீர்னு என் மேல இவ்வளவு அக்கறை? தங்கச்சியா பிறந்து தொலைச்சிருக்கல, அதனாலதான் இந்த அக்கறை. என்ன சொன்ன? தங்கச்சி? அப்ப ஸ்வேதா யாரு? ஏய், ஸ்வேதா பத்தியும் அந்த குடும்பத்தை பத்தி அங்க பேச வேண்டாம். ஆல்ரைட்? பேசுவேன் பேசுவேன். சின்ன வயசுல இருந்து சித்தி பசங்களும் நம்மளும் அண்ணன் தங்கச்சி மாதிரி வளர்ந்தோம். அப்படிப்பட்ட நம்ம ஸ்வேதாக்கு அந்த கண்ணனை கல்யாணம் பண்ணி கொடுக்க உனக்கு எப்படி மனசு வந்தது? அப்போ மனசாச்சு உறுத்தல? உறுத்துச்சுடி. அவளை கூப்பிட்டு சொன்னேன், வேண்டாம் இந்த கல்யாணம் வேண்டான்னு. நான் கண்ணனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் ஒத்த காலம் நின்னா. என்ன பண்ண சொல்ற? அப்ப முன்ன நின்னு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போட்டது நீ தானே? நீ பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு? சாத்தான் வேதம் ஓதுற மாதிரி இருக்கு. டேனியலாவது பரவாயில்ல, படிச்சிருக்கான். சின்ன வயசுல உங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து சரியான அன்பு கிடைக்காததுனால அவன் வளர்ந்துட்டான். அவனை திருத்த முடியும், திருந்துவான். ஆனா அந்த கண்ணை பொறுக்கி ராஸ்கல், கடந்து எடுத்த பொறுக்கி, திருத்த முடியாத ஜென்மம். அவனுக்கும் நம்ம சித்தி குடும்பத்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. அப்படிப்பட்டவனுக்கு நம்ம ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கே, அந்த பாவம் உன்னை சும்மா விடாது. ஏய், எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. என் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நீ முதல்ல போய் உன் தகுதியை வளர்த்துக்க போ. ஐயோ சாரதா, காவேரி, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாமா. நம்ம ஸ்ரீ பாருமா, நம்ம ஸ்ரீ பாருமா, என்ன ஆயிட்டான்னு பாருமா. ஐயோ ஐயோ ஸ்ரீ, காவேரி, காவேரி, சாரதா கூப்பிடுமா, சாரதா கூப்பிடுமா. காவேரி, காவேரி, இங்க வாமா, இங்க வாமா. சாரதாவை கூப்பிடுமா, சாரதாவை கூப்பிடுமா. சாரதா, காவேரி, இங்க வாமா. வந்து நம்ம ஸ்ரீயை பாருங்கம்மா, நம்ம ஸ்ரீயை பாருங்கம்மா. சாரதா, ஐயோ எப்படி நான் பொத்தி பொத்தி வளர்த்தேன். நம்ம ஸ்ரீ எப்படி ஆயிட்டா பாத்தியாப்பா. நான் அப்பவே சொல்றேன் அவனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு, கேட்டீங்களா? ஐயோ ஸ்ரீ, இப்படி ஆக்கியடா. நான் போண்டா, அவன் எங்கேயும் போக வேண்டாம். உன் கூடையே வச்சுக்க, உன் கூடையே வச்சுக்க. இல்ல உனக்கு பையன் கிடைக்க மாட்டான், உனக்கு பையன் கிடைக்க மாட்டான். உன்னை விட்டு போயிடுவான், உன்னை விட்டு போயிடுவான். நீ நம்ம விட்டு போயிடுவான், நீ நம்ம விட்டு போயிடுவாப்பா. சித்தி, சித்தி. என்னம்மா? சித்தி, வாங்க சித்தி, நம்ம போய் ஸ்ரீயை கூட்டிட்டு வந்துடலாம். வாங்க சித்தி. என்னம்மா, என்னாச்சு? ஸ்ரீக்கு ஏதோ ஆபத்து நடக்க போகுது சித்தி. வாங்க போய் கூட்டிட்டு வந்துடலாம் சித்தி. அவன் வீட்டுல நல்லா தூங்கிட்டு இருப்பான். இல்ல சித்தி, நல்லா தெரியும் அவனுக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு. வாங்க சித்தி, அவனை கூட்டிட்டு வந்து கூடவே. உனக்கு யார் இதெல்லாம் சொன்னா? அப்பா சொன்னாரு. அப்பாவா? ஆமா சித்தி, என் கனவுல வந்தாரு. என்ன காவேரி காவேரின்னு கூப்பிட்டாரு. ஸ்ரீ கையெல்லாம் ஒரே ரத்தம். கூட்டிட்டு வந்து உங்க பக்கத்துல வச்சுக்காங்கன்னு சொன்னாரு. ஸ்ரீக்கு ஆபத்துன்னு சொன்னார் சித்தி. வாங்க சித்தி. நீ அப்பா பத்தி நினைச்சு தூங்கிருப்ப, அதனாலதான் இப்படி எல்லாம் பாக்குற. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உனக்கு வேணா ஸ்ரீக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லு. பிடி காத்தால கண்ட கனவு சித்தி, கண்டிப்பா பலிக்கும் சித்தி. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ படு படு. ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல, படு.
ஓம் சரவண பவா. துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்து ஓங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமிலருள் கந்தசஷ்டி கவசம் தனை அமரர் இடர் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டரு குதவும் செங்கதர் வேலோன் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாடகிணி ஆட காவேரி நடஞ்சியும் யோகி வந்தா நான் அவருக்காக வெயிட் பண்ணேன்னு சொல்லு. டி நகர் வரைக்கும் போயிருக்கேன். அங்க இடம் நல்லா இருந்தா நான் ஓகே பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லு. சீக்கிரமா வந்துடுறேன். என்ன காவேரி? காவேரி அம்மா நான் சொல்லிக்கிறேம்மா. நீங்க போற காரியம் நல்லபடியா முடியணும்னு சொல்லி கந்தசஷ்டி கவசம் சொல்லிட்டு இருக்கா. அது முடிகிற வரைக்கும் யார்ட்டையும் பேச மாட்டா. அம்மா வைரமுத்துவோட மொத்த கவிதைகளும் ஒரு தொகுப்பு நான் வச்சிருந்தேன். இந்த வீடு காலி பண்ணிட்டு வரும்போது தொலைஞ்சிருச்சு. ஒரு 300 ரூபா கொடுத்தீங்கன்னா வாங்கிடுவேன். என்னம்மா பணம் இல்லையா? பரவாயில்லம்மா, உங்ககிட்ட இருந்தா நீயே வாங்கி கொடுத்துருப்பேன். மத்தவங்க எழுத்துக்களை நீ படி, ஆனா உன் எழுத்துக்களை எல்லாரும் படிக்கிற மாதிரி நீ செய்யணும். 12 ஆயுதம் பாசாங்குசுவம் பரந்த வெளிகள் 12 இலங்க விரைந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சவ்வும் உய்யொளி சவ்வும் உயிரையும் கிளியும் கிளியும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.